ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு சிறுவன் செய்த செயல். அவனுக்கு 17 வயது நம்ம தான் ஆகுது. உலகத்தில் என்னவெல்லாம் நடக்குது, சில விஷயங்கள் நம்பவே முடியலை. ஒரு ஆகாய விமான பயணம் என்பது பார்த்திங்கன்னா, ஒரு விமானம் அகமதாபாத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி எத்தனை பேர் போயிட்டாங்க, எல்லோரும் போய் சேர்ந்துட்டாங்கன்னு. அது ஒரு ஆகாய விமானத்துக்குள்ளே பயணம் செய்யும்போதே அது போய் சேருவோமா மாட்டோமாங்கிறது கடவுள் கையில் இருக்குது என்பது போல் நம்ம நினைக்கிறோம். ஆனால் மனிதன் செய்த மிகப்பெரிய சாதனை ஆகாயத்தில் ஒரு ஊர்தியை ஓட்டுவது. 900 பேர் 1000 பேரை ஏற்றுக்கொண்டு மணிக்கு 1200 கிலோமீட்டர் வேகத்தில் 40,000 அடி உயரத்தில் இடைவிடாமல் 15-16 மணி நேரம் பறக்கிற விமானங்கள்லாம் இருக்கின்றன. அப்படி விமானத்திலே பறந்து வர்ற வாய்ப்பு எனக்கு ஒரு முறை கிடைத்தது. அது பக்கம் இருக்கட்டும், இந்த விமான பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் நிறைவேறாது. வாழ்க்கை முழுசு ஒரு தடவையாவது ஃப்ளைட்டில் ஏறி போகணுண்டா. நானே சின்ன வயசில் நினைச்சது உண்டு. சின்ன வயசில் ஏரோப்ளைன் எட்டி அண்ணாந்து பார்த்து இப்படி கண்ணை வச்சு அண்ணாந்து பார்த்தா உயரத்தில் ஒரு சின்ன பறவை போகிற மாதிரி தெரியும், ஒரு சிலுவை மாதிரி தெரியும். இப்படி தெரியும். இந்த ஆகாய விமானத்தில் இந்த ஏரோப்ளைனில் பறந்து ஒரு நாளைக்காவது போகணுண்டா வாழ்க்கையில் என்ற ஆசை பல பேருக்கு இருக்கும். அது பல பேருக்கு வாழ்நாள் முழுதும் கைகூடுவதில்லை. இந்த ஆப்கானிஸ்தானில் இருந்து 17 பையன் என்ன பண்ணான் பாருங்க, ஃப்ளைட்டில் போகணுன்னு அவனுக்கு ஒரு ஆசை. எப்படித்தான் அந்த காபூல் நகரத்து ஏர்போர்ட்டுக்கு நுழைஞ்சான்னு தெரியாது. பாதுகாப்பையும் மீறி எத்தனை செக்கிங் இருக்குது, என்ன செக்இன் செக் அவுட்னு சொல்கிறாங்கல்ல, அந்த செக்இன்லாம் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு எப்படியோ உள்ளே வந்திருக்கான் ஏர்போர்ட்டுக்குள்ளே. இந்தியாவுக்கு டெல்லிக்கு வராதுக்கு ஒரு ஃப்ளைட், அது எங்கே போகுதுன்னு தெரியாது அவனுக்கு. அந்த ஃப்ளைட்டுக்கு அடியில் போய் அந்த லேண்டிங் கியர்னு இருக்குல்ல, வீல், அந்த வீல் பக்கத்தில் சதுரமாக ஒரு பெட்டி மாதிரி இருக்குமா, கருப்பு கலரில், நமக்கு சரியாக தெரியல. அந்த பெட்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டான். அதுக்குள்ளே உட்காந்து காபூலில் ஃப்ளைட்டு கிளம்பி 2.5 மணி நேரம் பயணம் பண்ணி டெல்லிக்கு வருது. அந்த 2.5 மணி நேரம் என்ன சத்தம் கேட்டு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் நீங்கள். குளிர் காபூலில் குளிர். 2.5 மணி நேரம் அதில் பயணம் பண்ணி டெல்லிக்கு சேஃபாக இறங்கிட்டான். டெல்லியில் லேண்ட் ஆன பிறகு பைலட் செக் பண்ணும்போது அந்த மானிட்டரில் இந்த லேண்டிங் கியர் பக்கத்தில் ஏதோ ஒரு அசைவு தெரிஞ்சிருக்கு. ஏதோ அசைகுதேன்னு பார்த்த பிறகு போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உள்ளேருந்து இறங்கி ஒருத்தன் வரான். அப்புறம் என்ன பண்ணுறது, அவனை பிடிச்சி அதே ஃப்ளைட்டில் திரும்ப அனுப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது சட்டப்படி தெரியாது, தப்பான்னு தெரியல. அப்போ அவன் பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் வந்திருக்கானா, திரும்ப அனுப்பி விடலாமாங்கிறது அது வேறு விஷயம். அது சரிதானா முறைதானான்னு தெரியல. ஆனால் ஒரு 17 வயது சிறுவனுக்கு எவ்வளவு தைரியமும் மனதைரியமும் உடலிலும் தைரியம் இருந்தால் அவ்வளோ வேகமாக பறந்து வர ஒரு வண்டியில் ஃப்ளைட்டில் கீழே வீல் பக்கத்தில் உட்காந்து வந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். இது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது.